ஒரு காட்டில் உள்ள தேள் தன் நண்பனை பார்க்க சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது வழியில மிகப்பெரிய ஆத்த பார்த்துச்சு. ஐயையோ, இவ்வளவு பெரிய ஆறா? இது நான் எப்படி தாண்டி போவேன் என்று யோசித்தபடியே நின்று கொண்டிருந்தது. அப்பது அந்த வழியா ஒரு ஆமை வந்துச்சு. ஆமை கிட்ட, ஆமை அண்ணா, நீங்க இந்த ஆத்த கடந்து போக போறீங்களா என்று கேட்டது. அதற்கு ஆமை, ஆமாம், ஆத்த கடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்பொழுது தேள், ப்ளீஸ் அண்ணா, என்னையும் கூட்டிட்டு போய் அக்கறையில இறக்கி விட்டுடுங்களே அப்படின்னு பாவமா கேட்டுச்சு. அதுக்கு ஆமை, சரிவா, என் முதுகு மேல ஏறிக்க அப்படின்னு தேலை தன்னுடைய முதுகு மேல ஏத்திக்கிட்டு ஆத்துல நீந்த ஆரம்பிச்சுச்சு. தண்ணில போகும்போது தேளுக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆமையோட ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே, நான் கொட்டுனா இந்த ஆமைக்கு வலிக்குமா இல்ல வலிக்காதா என்று யோசித்துக்கிட்டே ஆமையோட ஓட்டுல மெதுவா கொட்டுச்சு. அப்போது ஆமை, என்ன தேள் நண்பரே, ஏன் முதுகுல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு தேள், அதெல்லாம் ஒன்னும் பண்ணல அண்ணே, பார்த்து போங்க அண்ணே அப்படின்னு சொல்லுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரொம்ப மெதுவாக கொட்டிட்டேனோ, அதனாலதான் ஆமைக்கு வலிக்கல, இன்னும் கொஞ்சம் வேகமா கொட்டுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா கொட்டுச்சு. அப்பவும் ஆமை எந்த ரியாக்டும் பண்ணாம போய்கிட்டே இருந்துச்சு. அத பார்த்த தேளுக்கு கோபம் வந்துருச்சு. நான் இவ்ளோ வேகமா கொத்தியும் இந்த ஆமை அது பாட்டுக்கு போகுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பலத்தையெல்லாம் ஒன்னு சேர்த்து மறுபடியும் வேகமா கொட்டுச்சு. அப்பவும் ஆமை ஒன்னும் ரியாக்டும் பண்ணல. இது தேளுக்கு இன்னும் கோவத்தை அதிகமாக்கி விட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன தேள் தம்பி, என் முதுகுல என்ன சாகசம் பண்றீங்க அப்படின்னு ஆமை கேட்டுச்சு. அதுக்கு தேள், அதெல்லாம் ஒன்னும் பண்ணல, நீங்க வழிய பார்த்து போங்க அப்படின்னு திமிரா பேசுச்சு. என்ன தேள் தம்பி, பேச்சு எல்லாம் ஒரு டைப்பா போகுதே அப்படின்னு ஆமை கேட்டுச்சு. அதுக்கு தேள் கொட்டுறது என்னுடைய இயல்பு, அதான் லைட்டா கொட்டி பார்த்தேன். இப்ப அதுக்கு என்ன என்று திமிராக கேட்டது. ஓஹோ, அப்படியா, அப்ப என்னுடைய இயல்பை காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ஆமை தண்ணிக்குள்ள முங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணீர்லிருந்து எந்திரிச்சு ஆமை கரையை அடைந்தது. கரையில் நின்னு ஆத்த பார்த்துச்சு. அப்போது ஆத்துல தேள் செத்து மிதந்தது. நீதி. தானமாய் கிடைத்த மாட்டை பல்லை பிடித்து பதம் பார்க்காதே.